தர்ஷன் கைதுங்கிற விஷயத்த கேட்டு தான் ஷாக் ஆகி இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். தர்ஷன் மாதிரியான ஒரு பிரபலத்துக்கே இந்த மாதிரி கதினா, சாதாரண மனுஷங்களான நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னே தெரியாதுங்க. இந்த கைது எதுக்குன்னு நம்ம விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சாம்ரியா சேனல். தர்ஷன் அவர்களை பிக் பாஸ் மூலமாக நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ட்டு சீசன் 3ல எல்லாருமே நினச்சோம். இன்ஃபேக்ட் இவர் லாஸ்ட்டாக எலிமினேட் ஆனப்போ அது எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக தான் இருந்தது. நிறைய பேர் ஆக்சுவலாக அழுதாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குனவர் தான் தர்ஷன். இப்போ தர்ஷன் அவர்களை ஒரு சின்ன கார் பார்க்கிங் பிரச்சனைக்காக கைது பண்ணியிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா தர்ஷன் அவர்கள் ஜிம்முக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. இவர் பார்க்கும்பொழுது அவர் வீட்டு முன்னாடி யாரோ கார் பார்க் பண்ணியிருக்காங்க. அது மெயின் ரோடா இருக்கிறதுனால அவர் காரை அப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்ற காரணத்தினால இது யாரு நிறுத்தியிருக்கா, இந்த காரை எடுக்கணும், இந்த காரை எடுத்தாதான் நம்ம காரை விட முடியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்த கடைக்கண்ணிகள்ல கேட்டிருக்காரு இந்த கார் யாருது அப்படின்னு சொல்லிட்டு. மேல இருந்தா அவரோட கசின் பிரதர் கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களா, கார் முன்னாடி இருக்கே அப்படின்னு சொல்லவும் அவரும் இறங்கி வந்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு தர்ஷனும் அவங்க தம்பியும் சேர்ந்து இந்த கார் யாருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையிலும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு டீ கடையில பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க அது எங்க கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா தர்ஷன் இது எப்பவும் நடக்கிற விஷயம் போல இருக்கு. அதனால தர்ஷனுக்கு கோவம் வந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா தேடிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ பார்த்த உடனே கேட்டிருக்காரு, இங்கேயா நிறுத்துவீங்க, கொஞ்சம் நகத்துங்க, என் காரை வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் பேசின டோன் கொஞ்சம் தப்பா தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த சைட்ல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜோட பையனா. அதுக்கு அந்த ஜட்ஜோட பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பிக் பாஸ் பிரபலமா இருந்தா என்னனாலும் பண்ணுவீங்களா, என்னனாலும் பேசுவீங்களா, பெரிய இவரா நீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாய் வார்த்தைகள் கைகலப்பா மாறி அடிதடியில முடிஞ்சிருக்கு. காரை எடுங்கன்னு சொல்லிட்டு தர்ஷன் அந்த பக்கம் போகிற நேரத்துல பாத்தீங்கன்னா தர்ஷனோட தம்பி முகத்துல சூடான காஃபிய தர்ஷனோட தம்பி முகத்துல ஊத்திட்டாங்களாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சண்டையும் பெருசாயிருக்கு. தர்ஷனோட தம்பியை கீழே தள்ளி விட்டு அந்த ஜட்ஜ் பையன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவர் தர்ஷனோட தம்பி மேலே ஏறி உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கான காயங்களையும் பார்த்தீங்கன்னா தர்ஷன் தரப்புல காட்டுறாங்க. சண்டையை பொதுமக்கள் பிரிச்சு விட்டுருக்காங்க. தர்ஷன் அவர்கள் சொல்றது என்னன்னா, நாங்க யாரையுமே அடிக்கல, அவங்க தான் எங்களை அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி. அதே நேரம் ஜட்ஜோட பையன் சொல்றாருல, அவர் பக்கத்துல நீங்க கேட்டீங்கன்னா என் ஒய்ஃபோட கையை முறுக்கி அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தர்ஷன் ஒரு செலிபிரிட்டின்றதுனால அவரை பார்த்த உடனே ஆர்வத்தோட எங்க அம்மா போய் பேச போனாங்க, அவங்க காரு தான் தெரிஞ்ச உடனே தர்ஷன் கொஞ்சம் தப்பா பேசினாரு, இதனால எங்க அம்மாக்கு மைல்டு அட்டாக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஜட்ஜோட பையன் சொல்றாரு. அதே நேரத்துக்கு தர்ஷன் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இவங்க நின்று பேசிட்டு தான் இருந்தாங்க. அப்படி ஏதாவது ஆயிருந்தது, நாங்க ஏதாவது பண்ணியிருந்தோம்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கணும்ல, இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களா, போலீஸ் கலைக்கிற வரைக்கும் இவங்க இங்க நின்று பேசிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் அவர்கள் சொன்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வக்கீலோட பையன் தர்ஷன் அடிச்சதா சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மைல்டான அட்டாக் வந்ததாகவும் அவங்க ஒய்ஃபுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. இதை தொடர்ந்து வக்கீலோட பையன் பார்த்தீங்கன்னா தர்ஷன் அவர்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணைக்காக தர்ஷனையும் தர்ஷனோட தம்பியையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனவங்க இப்போ கைது பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. என்ன காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சதுக்காகவும் பெண்களை தப்பா பேசினதுக்காகவும் குற்றத்தை மறைக்க முயற்சித்ததுக்காகவும் அப்படின்ற பல பிரிவுகளில் கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு செலிபிரிட்டிக்கே இந்த நிலைமைனா சாமானிய மனுஷனுக்கு என்ன நிலைமைன்னு புரியல. எனிவே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் கிட்ட போயிருக்கு. இப்போ விசாரணையும் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தர்ஷன் அவர்களை கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது அதிர்ச்சியா தான் இருக்கு. இதை தொடர்ந்து பல யூடியூப் சேனல் பிரச்சனை நடந்த இடத்துக்கே போயிட்டு அங்க இருக்க மக்கள் கிட்ட பேசி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் படி பார்த்தா தர்ஷன் எதுவுமே தப்பா பேசல, ஜட்ஜோட பையன் தான் ரொம்ப பேசினாங்க. அப்படி தர்ஷன் பேசியிருந்தாங்கன்னா நாங்களே கேட்டிருப்போம், இதுக்காக போலீஸ் வரட்டும்னு வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஆதாரங்கள் தர்ஷனுக்கு சாதகமா இருந்தாலும் இந்த நேரத்துல தர்ஷன் கைதாயிருக்கிறது மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவமா தான் பேசப்பட்டு வருது. இந்த விஷயம் எப்படி போய் முடியுதுன்னு பார்க்கலாம். இது பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பேசலாம். வேறொரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.